இந்த வேலையை பார்க்குறதா, அந்த வேலையை பார்க்குறதா, இங்கே படிக்கிறதா, அங்கே படிக்கிறதா, இவரை நம்புறதா, அவரை நம்புறதான்னு குழப்ப அமைப்புகளில் இருந்து கொண்டிருந்த மீனராசிக்காரர்களுக்கு தெளிவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க. ஜென்மச்சனி நடந்து கொண்டிருந்தாலே காரியத்தடை என்பது ஒரு தெளிவான ஒரு விதி. காரியத்தடை என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் சனி பகவான் செயல்படுவார். ஏற்கனவே இருக்கக்கூடிய காதல் கூட ஒருவருக்கொருவர் சந்தேக அமைப்புகளில் வந்துடும். நான் பண்ணது சரியில்லை, நீ பண்ணது சரியில்லை, நான் ஒன்றா இப்படி பிடிக்கல, நீ என்ன இப்படி பிடிக்கலன்ட்டு ஒரு மாதிரியான மன அழுத்த சூழலில் தான் இப்போது இளைஞர்கள் இருக்கிறீங்க. ஜென்மச்சனியோடைய அமைப்புகள் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மீனராசிக்காரர்களுக்கு 4ஆம் பாவகம் மிக வலிமையாக இருக்கிறது. 4ஆம் பாவத்தில் குருவும் சுக்கிரனும் அமைந்திருக்கின்ற நேரத்தில் இந்த மாதத்தின் 2 பெயர்ச்சிகளும் நல்ல விதமாகவே இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. அதாவது 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இப்போது 7ஆம் இடத்திற்கு போகிறார். ராஜயோகாதிபதியான செவ்வாயுடைய பார்வை அங்கே ராசிக்கு வருவது என்பது ஒரு மிகப்பெரிய நல்ல கொடுப்பனை தான். அதை விட முக்கியமாக 6, 12ஆம் இடங்களில் ராகு கேதுக்கள் இருந்து 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குருபார்ப்பது என்பதும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் ஒரு செயலற்ற தன்மையாக இருந்தவர்கள் இந்த வேலையை பார்க்குறதா, அந்த வேலையை பார்க்குறதா, இங்கே படிக்கிறதா, அங்கே படிக்கிறதா, இவரை நம்புறதா, அவரை நம்புறதான்னு குழப்ப அமைப்புகளில் இருந்து கொண்டிருந்த மீனராசிக்காரர்களுக்கு தெளிவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க. ஆனால் இளைஞர்களுக்கு ஒரு வார்த்தையை கண்டிப்பாக சொல்லித்தான் ஆகணும். என்ன இளைஞர்களுக்கு ஒரு வார்த்தையை கண்டிப்பாக சொல்லணும்? நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் அவர்கள் குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தான் இப்போ மீனராசிக்கு ஜென்மச்சனி நடந்து கொண்டிருக்கிறது. ஜென்மச்சனி நடந்து கொண்டிருந்தாலே காரியத்தடை என்பது ஒரு தெளிவான ஒரு விதி. காரியத்தடை என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் சனி பகவான் செயல்படுவார். ஆகவே ஒரு 20, 30, 40 வயதுகளில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இப்போது காரியத்தடைகள் இருக்கின்றன. ஆனாலும் 10ஆம் இடம் வலிமையாக இருக்கிறது. 10ஆம் இடம் தான் ஜீவனஸ்தானம்னு சொல்லுவோம். தொழில் வேலை போன்ற அமைப்புகளில் பண வரவிற்கு எந்த விதமான தடைகளும் இல்லை. குடும்பத்தில் குழப்பங்கள் இருக்கும். ஆண் பெண் அறிமுக உறவுகளில் சரியாக இருக்காது. புதிதாக காதல் வந்தால் அந்த காதல் கண்டிப்பாக மன அழுத்தத்தில் போகும். ஏற்கனவே இருக்கக்கூடிய காதல் கூட ஒருவருக்கொருவர் சந்தேக அமைப்புகளில் வந்துடும். நான் பண்ணது சரியில்லை, நீ பண்ணது சரியில்லை, நான் ஒன்றா இப்படி பிடிக்கல, நீ என்ன இப்படி பிடிக்கலன்ட்டு ஒரு மாதிரியான மன அழுத்த சூழலில் தான் இப்போது இளைஞர்கள் இருக்கிறீங்க. இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் கண்டிப்பாக 50 வயது தாண்டியவர்களுக்கு பொருந்தாது. 50 வயது தாண்டிய மீனராசிக்காரர்களுக்கு வீடு, வாகன, பொருட்சேர்க்கை, குடும்பத்தில் நல்ல விஷயங்கள், மங்கள விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக உண்டு. ஆனால் இளைய பருவத்தினருக்கு ஜென்மச்சனி ஏதாவது ஒரு ரூபத்தில் செலவுகளையோ, கடன் தொல்லைகளையோ, மன அழுத்தம் என்று சொல்லப்படக்கூடிய அவர்களுக்கே உரிதான வேலை கிடைக்காமல் போதல், கிடைத்த வேலையை சரியாக தக்க வைக்க முடியாமல் போதல், குழப்பமாக இருக்கக்கூடிய சூழல், மிக மிக முக்கியமாக காதல் தோல்வி ஏற்படக்கூடிய அமைப்பு, தாய் தந்தையிடம் கொஞ்சம் கெட்ட பேர் எடுத்துக்கக்கூடிய சூழல், மற்றவர்களை பற்றி எதையுமே நினைக்காம தன்னுடைய எண்ணங்கள் தான் பெருசாக நினைக்கக்கூடிய அமைப்புகள்னு ஜென்மச்சனியோடைய அமைப்புகள் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுலேயும் குறிப்பாக அவருக்கு கையெழுத்து போட்டேன், இவருக்கு கையெழுத்து போட்டேன், அவருக்கு ஜாமீன் கையெழுத்து, இவருக்கு ஜாமீன் கையெழுத்து, அவருக்கு பணம் கொடுக்கலன்னா நான் கொடுக்குறேன். அப்புறம் இந்த தாராள பிரபுகளான மீனராசிக்காரர்கள் கிரெடிட் கார்டை தூக்கி ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துடுறது, இந்த மாதிரியான விஷயங்களில் சில அனுபவங்கள் கிடைக்கும் என்பதால் ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் பணத்தை பற்றி, முக்கியமாக பணம் இருந்தால்தான் வாழ்க்கை என்பதை சொல்வதற்கு ஒரு மாதிரியாக இருந்தாலும் இதுதான் உண்மை. பணமையை வச்சுத்தான் மனிதனை பற்றி எடை போடுகிறது இந்த உலகம் என்பதை பல அமைப்புகள், அனுபவங்களின் மூலமாக நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய மாதமாக இளைஞர்களாக இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது இந்த ஆடி மாதம்.